விருதுநகரில் இன்று மாலை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் தென்மண்டல பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது நியூஸ் 7 தமிழ் மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுடலைக்குமார், திமுக தென்மண்டல பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று மேடையேற வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சாத்தூர் சாலையில் உள்ள பட்டம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பேரணி என்று பேனர்கள், பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. மாபெரும் பொதுக்கூட்டமானது இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் சரியாக 5 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே திமுகவின் தென்மண்டல மாநாடு என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மாபெரும் பொதுக்கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என தென்மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள சுமார் 1 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் ஏற்கனவே நேற்றைய தினம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய தொகுதி பங்கீடானது நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முக்கியமான பணி இருக்கிறது. குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் இருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு பணிகளின் காரணமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று கலந்து கொள்ளாத சூழலில் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன், துறை பொதுச்செயலாளர் ஐ. பெரியசாமி, முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவா வேலு, தயாநிதி மாறன், திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி எம்பி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று தென் மாவட்டத்தில் உள்ள சுமார் 1 லட்சம் திமுக தொண்டர்களும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த பொதுக்கூட்டமானது இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.